சரி ஓகே நாங்கள் ராட பகுதியை ஆரம்பிச்சுக்கிறோம். போன கிளாஸ்ல பார்த்தா 15 டெஸ்ட் பகுதி முடிஞ்சாங்க எப்படியா வள்ளின முடிஞ்சாங்க. Oke, ராட வள்ளின பகுதி முடிச்சிக்கிறோம் வைமேனா. oke. ஓகே பிஸ்மில்லா. அது மெல்லினத்துல அடுத்த கடைசி பகுதி ராட மெல்லினம் பார்த்துக்கிறோம். அதுக்கு பின்னால வரக்கூடிய கடைசி பகுதி ஒண்டிக்கிற ராட சுக்கூன் கென்செப்ட் ஒண்டிக்கிற அது எங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள் ஆയിരിக்கும். ஒரு மீட்டிட்டு போவோம். ராக்கு ரெண்டு விதத்துல சுக்கூன் வரலாம். ஒன்று நேரடியாக சுக்கூண்டு அடையாளம் வந்து வாரது. ரெண்டாவது வேறு அடையாளங்கள் வரும். ஆனால் நாங்கள் நிப்பாட்டுற டைம்ல சுக்கூனை வச்சு நாங்கள் நிப்பாட்டுவோம். அதுவும் அந்த இடத்துல நாங்கள் ராட சுக்கூனுடைய பாடமாக தான் நான் பார்ப்போம். உதாரணத்துக்கு ஃபத்ஹத்துன்னு வந்திக்கும் நாங்கள் சுக்கூன் வச்சு நிப்பாட்டுவோம். இந்த எந்த சந்தர்ப்பத்திலும் நான் சொன்ன எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ராவிட உச்சரிப்பை தீர்மானிக்கிறது. ராக்கு சுக்கூன் நேரடியாக வந்தாலும் சரி மறைமுகமாக வந்தாலும் சரி அந்த ராட உச்சரிப்பை தீர்மானிக்கிறது. வல்லினமா உச்சரிக்கிறதா மெல்லினமா உச்சரிக்கிறதாங்கிறத தீர்மானிக்கிறது அந்த ராக்கு முன்னால வரக்கூடிய எழுத்துக்கு பெற்று வரக்கூடிய அடையாளம் தான். அது முக்கியம். அது வல்லினம் என்ற அது வல்லினம், அது மெல்லினம் என்ற அது மெல்லினம். சரி எங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். இதை ப்ராக்டிஸை பார்ப்போம். ஓண்டா ஓங்க பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا குட். ரெண்டாவது إن شانئك هو الأبتر திருப்பி போதுங்க. إن شانئك هو الأبتر குட். மூணாவது حتى زرتم المقابر பில மகாபியர் என்றா பில. எப்படி வரணும் அது? مقابر மகாபீர் என்று வரணுமா? آه. திருப்பி போதுங்க. حتى زرتم المقابر விலங்கல்ல திருப்பி சவுண்ட் கேட்கல சரியா. மகாபீர். حتى زرتم المقابر பியர் பியர் அல்ல பீர். இன்னும் நாக்கு முன்னுக்கு வரணும், பின்னுக்கு போகுது. பீர் பியர் பியர் போகல, அது பீர். மகாபீர். حتى حتى زرتم المقابر ரெண்டாவது إن شانئك هو الأبتر அபுத்தர். அபுத்தர் தர் ஒரே இடத்துல நாக்கு கேளாது. அமர் வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் ஒரே இடத்துல கேளாது. அம் முதலாவது வரணும் அபுத்தர். அபுத்தர். آه. அடுத்தது மகாபீர். அப்ப அபுத்தர் மகாபீர் என்று ஒரே இடத்துல கேளாது. إن شانئك هو الأبتر ஓகே இப்ப நான் மூணாவது حتى زرتم المقابر திருப்பி போதுங்க. حتى زرتم المقابر ஜுர் துமுல் அந்த ராம் மாறணும். இப்ப இந்த ராம் கணிக்க சாதாரண சோர் ஜோர் ரா வல்லினத்தை பேத்திரும். حتى زرتم المقابر. حتى زرتم المقابر நாலாவது إن ربهم بهم يومئذ لخبير வெரி குட். ஐந்தாவது فحصل ما في الصدور அந்த ரா போதாது. وحصل ما في சுதூர். الصدور சரி போதுங்க.
وحصل ما في الصدور. ரைட். இதுல இன்னும் ஒரு முக்கியமான பகுதி உண்டு. இது வரைக்கும் நாங்க ரால விதிகளை படிச்சுக்கிறோம். இப்படி வந்தா இப்படித்தான் ஓதணும், இதுக்கு மேல பட்டி இல்லைன்னு விதிகள் இருக்குது. இது கூடாகவே சில இடங்கள் இருக்குது விதி விலக்கான சந்தர்ப்பங்கள். அப்படின்னா அந்த விதியான சந்தர்ப்பங்களையும் தாண்டி சந்தர்ப்பங்கள் தான் இது விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் நான் சொல்றது. முதலாவது பார்ப்போம். சுக்குன் செய்யப்பட்ட ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்தொன்று வந்தால் அந்த சந்தர்ப்பத்துல அந்த ரா எந்த நிலையிலும், அதுக்கு முன்னுக்கு வர்றது ஃபத்தஹா இருந்தாலும் சரி, கஸ்ராவா இருந்தாலும், என்ன அடையாளம் இருந்தாலும் அந்த ராவை நாங்க வல்லினமாகத்தான் ஓதுவோம். இதுல உதாரணங்களை நான் பின்னுக்கு படுத்துவேன். ரெண்டாவது, சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால ஹம்சத்துல் வசூல் வந்துச்சு, இது வந்திக்குது அப்படி என்றால் அந்த ஹம்சத்துல் வசூலுக்கு கஸ்ரத்து இருந்தாலும் என்ன வந்தாலும் அந்த ராவை நாங்க வல்லினமாகத்தான் ஓதணும். அங்க நாங்க முன்னால வார அடையாளத்தை பொறுத்து நாங்க ஓத மாட்டோம். அந்த ஹம்சத்துல் வசூல் வாரதால சட்டம் தலைகீழாக மாறும். மூணாவது, ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு நிறுத்தப்படுகின்ற போது, அதாவது வக்குஃபுடைய இடங்கள்ல ரா வரணும், அந்த ராக்கு நாங்க சுக்கூனை வச்சு நிப்பாட்டக்கூடியதாயிக்கணும். அந்த ராக்கு முன்னால வாரது சுக்கூன் செய்யப்பட்ட யா ஒன்று வருது அப்படி என்றால் அந்த ராவை எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்க மெல்லினமா தான் ஓதணும். அந்த ராக்கு முன்னால வாரது பத்தகத்தின் அடையாளம் ஆயிக்கலாம், கஸ்ரத்தின் அடையாளம் ஆயிக்கலாம், எந்த அடையாளமாக இருந்தாலும் அதில் நாங்கள் பார்க்க தேவையில்லை. சரி, இப்போ நாங்கள் இது ஒவ்வொன்றுக்கும் சில உதாரணங்களை பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் சுக்குன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால ராவை தொடர்ந்து வல்லினமான எழுத்து வாரது. இந்த இடத்துல நான் பார்ப்போம். இந்த ரா வந்து இது ராவை தொடர்ந்து வாரது சுவாது. அப்போ சுவாது எங்களுக்கு தெரியும் போது வல்லினமான வானத் நோக்கி உச்சரிக்கப்படக்கூடிய ஹுரூஃபுல் இஸ்தியாலால வரக்கூடிய ஒரு எழுத்து. ஆனா சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால வந்திருக்கிறது கஸ்ரத்தும். அப்ப சட்டம் விதி சொல்லும் என்ன, இதை நாங்க மெல்லினமா ஓதணும் என்று சொல்லும். ஆனால் அந்த சுவாது என்ற எழுத்து இந்த இடத்துல வந்ததால இது விதிவிலக்கான சட்டமாக மாறி இந்த இடத்துல நாங்க வல்லினமாகவே தான் ஓத வேண்டும் என்கிறது சட்டமாக வரும். விதிவிலக்கான சட்டமாக இது வரும். ரைட். ரெண்டாவதுக்கு வருவோம். சுக்கூன் செய்யப்பட்ட ராக்கு முன்னால ஹம்சத்துல் வசூல் வருது. இப்ப இந்த வசனத்தை நீங்க குர்ஆன்ல எடுத்து பார்த்தீங்கன்னால் இர்ஜிஐ, அந்த இ என்றது ஹம்சத்துல் வசூலுடைய ஒரு எழுத்து. நேரடியாக ஹரக்கத்தொண்ட குறியீடொண்ட பெற்று வராத ஒரு எழுத்து. நாங்க என்ன செய்வோம், அதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தா நாங்க ஓதுவோம். ஆகவே இந்த இடத்துல அந்த அதுக்கான அடையாளம் கஸ்ரத்துன் கூடுபடுது. அப்படி கஸ்ரத்துன் வச்சு ஓதுறதால அந்த ராவை நாங்க மெல்லினமாக ஓத முடியாது. என்றால் அந்த ஹம்சத்துல் வசூல் வந்ததால இது விதிவிலக்கான சட்டத்துக்குள்ள மாறக்கூடியது. எனவே அந்த இடத்துல ரா வல்லினமாகவே தான் யோர் யோர் அந்த ஈங்கிறத தாண்டி ராவை நாங்க வல்லினமாக ஓதணும். இது குர்ஆன்ல எண்ணப்பட்ட சில இடங்கள்ல, நிறைய இடங்கள்ல இதுதான் இல்லாமல் இல்லை. வசனத்துல ஸ்டார்டிங் என்ற வகையில இந்த இடத்துல அவங்களுக்கு உதாரணம் அடுபட்டி. மூணாவது, ராவானது சுக்கூன் செய்யப்பட்டு நிறுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் பாருங்க, மின் ஹைர் நாங்க இதுக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டுறோம். அதுக்கு முன்னுக்கு வந்திக்கிறது என்ன, சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்திக்குது, அதுக்கு முன்னால ஃபத்ஹத்துன்னு வந்திக்குது. அப்ப அந்த அடிப்படையில் இந்த ரா வரப்போகுது எப்படி, வல்லினமாக ஓதணும் என்ற கேட்டகரியில் வரப்போகுது. ஆனா எங்களுக்கு வல்லினமாக ஓத முடியாது. காரணம் என்ன, அதுக்கு முன்னால் இருக்கிற ரெண்டு நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படுறதால இந்த ரா சட்ட விதிக்கு அப்பால விதிவிலக்கான சட்டத்துக்கு கீழே வரும். இந்த ராவை நாங்க மெல்லினமா ஓதணும். இதுவும் குர்ஆன்ல சில இடங்கள்ல இது இருக்குது. நாங்க நிப்பாட்டக்கூடிய இடங்கள் வசனத்துல முடிவுல அல்ல, இது வசனத்துல இடையில வக்குஃப் செய்யக்கூடிய இடங்கள்ல தான் இது பெரும்பாலும் இருக்குது. அப்ப அந்த இடத்துல நாங்க எதுக்கு கவனிச்சு கொள்ளணும். இது மூணும் ராட விதிவிலக்கான சட்டங்கள். குர்ஆன்ல எந்த மாதிரி எது வந்தாலும் நாங்க படிச்ச அந்த விதியை மட்டும் தூக்கி வச்சு கொண்டு ஓதப்படாது. இதையும் நாங்க அப்ளை பண்ணி ஓதுறது தெரிஞ்சுக்கணும். இதோட உங்களோட ராட சட்டம் முழுமையா முடிஞ்சிட்டு இத டாக்குமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். உதாரணங்கள் கிடைக்காட்டியும் நோட்ஸ்ல பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸுக்கு நாங்கள் புதிய சட்டத்துக்கு நான் போவோம்.